சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமேன். மோசேக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். இதில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்களேன், உன்னோடே கூட இருந்து. ஆமேன். அப்போ மோசையோடு கூட அவர் இருந்திருக்கிறார். யார் அந்த காரியத்தை, பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசையோடு கூட இருந்து கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று மோசேக்கு சொல்லுகிறார். அமேன். இதே வார்த்தை இன்றைக்கு நமக்கும் கொடுக்கிறார். அமேன். அப்போ நம்மளோடு கூட இருக்க தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நம்மோடு கூட அவர் இருந்து நம் மூலமாக பயங்கரமான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் மத்தியில் தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அமேன். அப்போ நம்மளோடு கூட இருக்கிற கர்த்தர் இந்த வசனத்தின்படி எந்த ஒரு நாமத்தோடு நம்மளோட இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமானவர். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, அவர் பயங்கரமானவர். அப்படிப்பட்ட ஒரு நாமத்தோடு கூட மோசையோடு இருந்து பயங்கரமான காரியங்களை மோசையை கூட நடப்பித்தார் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். பயங்கரமானவர் என்கிற நாமத்தோடு கூட அவர் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து இனி வருகிற நாட்களில் பயங்கரமான காரியங்களை நம் மூலமாக, உங்கள் மூலமாக, என் மூலமாக தேவன் செய்து அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரப்போகிறார். நம்முடைய பேரையும் பெருமைப்படுத்த போகிறார். ஆமேன். அப்போ இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தார் மத்தியில், உங்களுடைய சமூகத்திற்கு மத்தியில் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், கர்த்தர் மோசையோடு கூட இருந்து அதை செய்வேன்னு சொல்கிறாரு. அதே போல் மோசேயும் என்ன செய்தார்னா, கர்த்தரை விட்டு விலகாமல் அவரோடு கூடவே இருந்தார். அவரோடு கூடவே இருந்ததை மோசையை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸை பார்த்துட்டு, இனிமேல் நான் உன் கூட இருந்து உன் மூலமாக செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் நம் மூலமாக பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் கர்த்தரோடு தொடர்ந்து நிலைத்திருப்பது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனால் நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சோனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், சிம்சோனை கொண்டும் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தார். அப்படி தானே? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமானுஷ்ய பலம் இறங்கி வந்து அவர் செய்த காரியங்கள் ரொம்ப எல்லாரையும் பயமுறுத்தக்கூடியதாக இருந்தது. அவ்வளவு பயங்கரமான காரியங்கள் சிம்சோனின் மூலியமாக ஆண்டவர் செய்தார். ஆனாலும் பாருங்க, சிம்சோனுக்கும் மோசேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிம்சோனோடு கூட கர்த்தர் இருந்து பயங்கரமான காரியத்தை செய்தார். ஆனாலும் சிம்சோன் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கவில்லை, பாவத்தோடு ஐக்கியமாக இருந்தார். அதனால் அவருடைய முடிவு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியரோட என்னுடைய ஜீவனும் மடியட்டும் அப்படின்னு சொன்ன உடனே பெலிஸ்தியரோட அவருடைய ஜீவன் மடிந்து போனது. ஒரு மகிமையான முடிவு அவருக்கு உண்டாகவில்லை. ஆனால் மோசேக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோசே என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தரும் மோசையோடு கூட இருந்தார், மோசேயும் கர்த்தரோடு கூட இருந்தார். அதனால் அதே மோசையை கொண்டு பயங்கரமான காரியங்களை தேவன் செய்தார். ஆனால் மோசையுடைய முடிவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோசையுடைய முடிவின் போது மோசையை தேவனே வந்து அடக்கம் பண்ணுவதை நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளோ பெரிய ஒரு கணத்தை மோசைக்கு கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அந்த பொறுப்பை தேவனே எடுத்துக்கொள்ளுகிறார், பரலோகமே எடுத்துக்கொள்ளுகிறது. இவ்வளவு மகிமையான முடிவு மோசேக்கு உண்டானது. ஆமென். அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு, எல்லா விதத்திலையும் நம்ம கூட இருந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய லைஃப்பில். ஆனால் நம்ம கர்த்தரோடு இருக்கணும். நம்மளோடு இருக்கிற கர்த்தரோட நாமும் கூட இருந்தால் மட்டுமே நம்மை கொண்டு இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நமக்கும் மகிமையான முடிவுகளையும் ஒரு நல்ல ஒரு பேர் பிரஸ்தாபத்தையும்
தேவன் நமக்கு என்ன செய்வார்? உண்டு பண்ணுவார். நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஸோ இந்த வார்த்தையை கற்றுக்கொண்ட நாம் பயங்கரமான தேவனோடு நாமும் ஐக்கியமாயிருந்து நம் மூலமாக அவர் பயங்கரமான காரியங்கள் நடப்பிக்கிறதை நாமும் கண்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, ஆண்டவரே, எங்களோடு நீர் பயங்கரமானவராய் கூட இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு தேவனோடு, மகிமையான தேவனோடு நாங்களும் உறவாடி எங்கள் மூலமாக நீர் பயங்கரமான காரியங்களை நடப்பித்து அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலாக நீர் மகிமைப்படுத்தும்படியாக, அதன் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, உம்மை தெரிந்து கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் அனுகூலம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபித்து மன்றாடி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.